நாளை கியாமத்துடைய நாளையில வருவாங்க. மலை மாதிரி நன்மை, தொழுகைக்கு மேல தொழுகை, நோம்புக்கு மேல நோம்பு, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு, உம்ராக்கு மேல உம்ரா, சதகா, தான தர்மம் எல்லாம் மலை மாதிரி செஞ்சிருப்பாங்க. மலை மாதிரி இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளைக்கு மறுமையில கவுண்டிங் கிடையாது. நாளை கவுண்டிங் இல்ல. நீ எத்தனை ஹஜ் செஞ்சீங்க, எத்தனை உம்ரா செஞ்சீங்க, எத்தனை கோடி ரூபாய் சதகா கொடுத்தீங்க, என்ன சமூக சேவை செஞ்சீங்க, பார்க்கப்பட மாட்டாது. குர்ஆன் சொல்லுது, வனதஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில நாம் நீதமான தராசுகளை நிறுவுவோம். ஃபமன் சகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா வமன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாருன் ஹாமியா. யாருடைய நன்மையுடைய பட்டோலை, நன்மையுடைய தட்டு பாரமாக இருக்குமோ அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சுவர்க்கம். வ அம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையுடைய தட்டு பாரம் குறைஞ்சிருமோ அவர் போற இடம் ஹாவியா. வமா அத்ராக மா ஹியா, அது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஹாவியாண்டா அதான் நாருன் ஹாமியா, கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு, நரகம். நன்மையுடைய தட்டு பாரம் குறைஞ்சிட்டா போற இடம் நரகம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளைக்கு அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படும், தராசி நிலுவப்படும். வந்து சொல்லுவான், யா அல்லாஹ் ஷதமனி ஹாதா, இவன் எனக்கு ஏசினா, யா அல்லாஹ் சும்மா வந்து எனக்கு ஏசினா, உம்மா விழுத்து ஏசினா, வாப்பா விழுத்து ஏசினா, அசிங்கமான வார்த்தையா ஏசினா, உள்ள நோக பேசினா என்னோட. ஷதமனி ஹாதா, அந்த ஏசின ஏற்ற நெருக்கப்படும். அதே அளவுக்கு அவற்றை என்ன நன்மை இருக்குன்னு பார்க்கப்படும். அந்த நன்மையை தூக்கி ஏசப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். அவர் எடுத்துட்டு போய் தருவார். இன்னும் வருவான், யாரோ அக்கல மாலி ஹாதா, யா அல்லாஹ் என்ற பணத்தை அநியாயமா திண்டான். இங்க பொய் சொல்லி ஏமாத்தி கலப்படம் செஞ்சு மோசடி செஞ்சு வியாபாரம் செய்யற ஒவ்வொருவரும் மாட்டுவாங்க. இங்க வியாபாரம் சக்சஸ், இங்க கொடுத்து அனுப்பிட்டோம். சொல்றாங்க, ஒரு ரூபாய் தலையில தட்டிட்டேன், ஒரு ரூபாய் தட்டி அனுப்பிட்டேன். இங்க தட்டி அனுப்பிடலாம், ஏமாத்தி கொடுத்துடலாம், அவர் விளப்பம் இல்லாம எடுத்துட்டு போகலாம். மௌத்து வரையும் அந்த கஸ்டமரை நாம் சம்டைம் சந்திச்சிக்கவே மாட்டோம். ஆனா கியாமத்துல சரியா மீசால வந்து நிப்பான். யா அல்லாஹ் எனக்கு இத பத்தி விளப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு இவன் என்ன தலையில தட்டி அனுப்புனா, யா அல்லாஹ் பொய் சொல்லி தந்தா, யா அல்லாஹ் என் பணத்தை அநியாயமா பறிச்சான், யா அல்லாஹ். நெருக்கப்படும். வருவாங்க அனந்தர சொத்துல விளையாடினவங்க எல்லாம், வாப்பா மௌத்து, வாப்பா மௌத்து. இவர் வாப்பாவோட கடையில் இருந்த உதாரணத்துக்கு, வாப்பா மௌத்தானதுக்கு பின்னால் இவர் கடைக்கு சொந்தக்கார ஆயிட்டார். தம்பி தங்கச்சி சிறியவர்கள், நான் உங்களை எல்லாம் பார்த்துக் கொள்றேன். அவங்களுக்கு போய்த்து சேர வேண்டிய சரியா கொடுக்கல. அனந்தர சொத்துல விளையாடினவங்க, அனந்தர சொத்துல விளையாடினவங்க எல்லாம் மாட்டுவாங்க. கியாமத்துல தாத்தா வருவா, தம்பி வருவார், தங்கச்சி வருவா, உம்மா வருவா, ஒவ்வொருத்தரும் வந்து நிப்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு வர வேண்டியது. சில நேரங்களில் சாச்சா வருவார், பெரியப்பா வருவார், யா அல்லாஹ் எங்களுக்கு வர வேண்டியது சுருட்டி எடுத்துட்டான். நெருக்கப்படும். நெருத்து சில வேலை, அது ஹதீஸ்ல வரையில என்னென்ன அமல்னு சொல்லி விளங்குறதுக்கு சொல்றேன். சில வேலை ஹஜ்ஜியார் ஹஜ்ஜு முழுக்க போயிடும். ஏன்னா அந்த பாரத்துக்கு தான் அது இருந்துச்சு, அவரோட பாரத்துக்கு தான் அது இருந்துச்சு. கொடுத்து அனுப்பப்பட்டாச்சு, அவர் எடுத்துட்டு போய்த்தார். இந்த தடவை யாரோ லரபடி ஹால் எனக்கு அடிச்சான், யா அல்லாஹ் இவன் சும்மா அடிச்சான், யா அல்லாஹ் எனக்கு என்ன மானபங்கப்படுத்தினா, யா அல்லாஹ் என் மீது இட்டு கட்டினா, யா அல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க அநியாயத்தை செஞ்சு போட்டோம், அவரை இவரை பிடிச்சி பேசி கதிச்சு சல்லிய செலவழிச்சு நல்லவ மாதிரி காட்டேலும், இங்க அநியாயம் இழைக்கப்பட்டவனை கம்பி எண்ண வைக்கலும், சல்லிய செலவழிச்சு இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி அஹ்கமுல் ஹாக்கிமீன் கைருல் ஃபாசிலீன் அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நீதம் செலுத்தக்கூடிய நாள் அந்த நாள்.